Hi, myself Dinesh Kumar. ஸ்ரீ பழனிமுருகன் ட்ரஸ்ட் மூலிமா நம்ம வந்துட்டு இவி சர்வீஸ் டெக்னீஷியன் கோர்ஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் தான் ட்ரைனர். ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கலாம். லேப் செட்டப் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்துருப்பீங்க, ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறது. ப்ராஜெக்ட் நம்பர் 2 இது வந்துட்டு ஒய்ஃபைல வண்டி ஆன் பண்ணுற செட்டப் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஹார்ட்வேர் செட்டப்பில் வந்து நேராக எடுத்துகிட்டு போய் நம்ம வந்துட்டு கண்ட்ரோலர் மாடலையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி செட்டப் வச்சுருக்கோம். இது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பாருங்கள். வணக்கம். சாரதா ஸ்கில் அகாடமிலேருந்து பழனிமுருகன் ட்ரஸ்ட்டு டிஎன்சி ஸ்கில் டெவலப்மெண்ட்ன்ற இதில் கவர்மெண்ட் மூலிமா நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று இருக்கோம். இவி வெஹிக்கிள் அப்படின்ற கான்செப்ட் தான் நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து நாங்கள் இவியை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். கன்வெர்ட் பண்ண இந்த இவி வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பண்ணுற மாதிரி ப்ளூடூத் வழியாகவும் கீ மூலியமாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி 2 டைப்பான சிஸ்டத்தையும் இதில் எடுத்துகிட்டு சார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் சிஸ்டம்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் சிஸ்டம் வந்து 3 மெயின் காம்பனன்ட். ஒன்று வந்து பக் கன்வெர்ட்டர், ரிலே மாடியூல், அப்புறம் வந்து ESP32. இது வந்து ஒய்ஃபையாகவும் யூஸ் பண்ணலாம், ப்ளூடூத்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக் கன்வெர்ட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இதுக்கு வந்து 5 வோல்ட் சப்ளை வந்து வேணும் இந்த ஒய்ஃபை மாடியூல் ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இதில் வந்து 12 வோல்ட் சப்ளை கொடுத்து இதை வந்து 5 வோல்ட்டுக்கு வந்து மாடியூல் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்புறம் வந்து இதோட ப்ளஸ் மைனஸ் எடுத்து ஒய்ஃபை மாடியூல் ப்ளூடூத் மாடியூலில் கனெக்ட் பண்ணி அண்ட் இதோட அவுட்புட் வந்து ரிலே மாடியூலேருந்து நம்ம எடுக்கிறோம். இதை வந்து காமனையும் அப்புறம் NO-வையும் சேர்த்து வந்து இக்னிஷனில் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வெஹிக்கிள் வந்து ஆன் ஆகும். எப்படி ஆனாலும் சார் நம்ம வண்டியில் வந்து 2 டைப்ஸாக வந்து வண்டி ஆன் ஆஃப் பண்ணலாம் சார். ஒன்று வந்து கீ மூலிமா ஆன் ஆஃப் பண்ணலாம், ஒன்று வந்து மொபைல் மூலிமா ப்ளூடூத் மூலிமா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் சார். இது கீ மூலிமா ஆன் பண்ணுறோம், டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா த்ராட்டில் ரேஸ் பண்ணுறோம். இது நார்மலாக பண்ணுறது சார். வந்து நம்ம மொபைல் மூலமாக பண்ணுறது வந்து மொபைல் மூலம் ஆன் ஆஃப் பண்ணுறது சார். ஆன் பண்ணோம், ஆன் ஆகிடுச்சு. ஸ்டார்டர் கொடுக்குறோம், ஸ்டார்ட் ஆகுது. இப்போ மொபைல் மூலம் வந்து நம்ம ஆஃப் கூட பண்ணிக்கலாம். ஆஃப் ஆகிடுச்சு. அந்த அப்ளிகேஷன் வந்து இது வந்து ஆன் சார், ஆஃப். வந்து செகண்ட் ப்ராஜெக்ட் பார்த்துருப்பீங்க. இப்போ தேர்ட் ப்ராஜெக்ட் பார்க்கலாம். இது வந்துட்டு RFID யூஸ் பண்ணி நம்ம வந்து வெஹிக்கிளை ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி கான்செப்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ பசங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் ஸ்ரீ பழனிமுருகன் ட்ரஸ்ட் மூலமா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெக்னீஷியன் கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து எங்கள் ப்ராஜெக்ட் இப்போ என்னன்னா, இப்போ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து கீ வச்சு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து எங்களோட ப்ராஜெக்ட் வந்து அது நெக்ஸ்ட் லெவல், அதாவது இந்த RFID வச்சு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த இதான் இந்த வெஹிக்கிளோட கண்ட்ரோலர். ஸோ இப்போ அந்த கண்ட்ரோலர் வந்து 60 வோல்டேஜ் இருக்கும். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து 12 வோல்ட்ஸ் பேட்டரியை வந்து 5 பேட்டரி வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணி 60 வோல்ட்ஸ்க்கு கொண்டு வர மாதிரி பண்ணியிருக்கோம். பைக்கை எப்படி நாங்கள் வந்து ஆன் பண்ண வெஹிக்கிள் எப்படி ஆன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதுதான் அந்த RFID கார்டு இருக்காது. இதில் என்ன சொன்னால் ஒரு சிப்பு இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் சிப் இருக்கும். இது மூலிமா அந்த சிக்னல் வந்து இங்கே RFID கார்டு வச்சுருக்கோம், இதுக்கு பாஸ் பண்ணோம். இங்கே வந்து என்னென்னா அரினா போர்டு இருக்குது. இதில் தான் நாங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாத்தையுமே. இதில் என்னென்னா இதுக்கு ஒரு யூனிக்கான ஒரு ஐடி இருக்கும். வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நான் இப்போ ஆன் பண்ண போகிறேன். இதை டேப் பண்ணணும்னு சொன்னால் அந்த வெஹிக்கிள் ஆன் ஆக தெரியுது அவங்களுக்கு. இங்கே வந்து ஆன்ஸ் ஓடும், இது இந்த வோல்டேஜ் காமிக்குது. இப்போ நான் வந்து த்ராட்டில் கொடுக்கும்போது வெஹிக்கிள் கீழே வந்து மூவ் ஆகும். இதுதான் வந்து என்னுடைய ப்ராஜெக்ட்டு. மறுபடியும் நான் இன்னொரு டேப் பண்ணேன்னு சொன்னால் வெஹிக்கிள் வந்து ஆஃப் ஆகிடும். த்ராட்டில் கொடுத்தனால மூவ் ஆகும். இங்கே ஆன்ஸ் வந்து காமிக்குது. இதான் என்னுடைய ப்ராஜெக்ட். தேங்க்யூ. வணக்கம். நம்ம வந்துட்டு இப்போ ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கலாம். இது வந்து பெஞ்ச் லெவல் செட்டப்
செட்டப் ஆக்சுவலாக ஹப் மற்றும் பெஞ்ச் செட்டப்பில் வந்துட்டு ப்ளூடூத் மூலியமா வண்டியை ஆன் பண்ணுற கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இதுதான் வந்துட்டு நமக்கு அமீட்டர் வோல்ட்மீட்டர் 2 செட்டப்புமே இருக்குது. இதில் வந்துட்டு ப்ளூடூத் மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க, கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆர்டினோ மூலிமா மைக்ரோ கண்ட்ரோலரில் ப்ரோக்ராம் பண்ணி அது மூலிமா வந்து வண்டியை ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறதும் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் பழனி முருகன் ட்ரஸ்ட் மூலியமாக இங்கே EV சர்வீஸ் டெக்னீஷியன் படிச்சுட்டு இருக்கோம். இங்கே ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருக்கோம். எப்படின்னா ஒரு EV வெஹிக்கிளை நம்ம ஒரு வைஃபை மொபைலில் இருக்கிற வைஃபை வச்சு எப்படி அன்லாக் பண்ணி அதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா EV டெவலப்மெண்ட் வச்சு எலக்ட்ரிக் வெஹிக்கல் வந்து ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எல்லாமே நார்மலாக கீ வச்சு தான் ஆன் பண்ணுவாங்க. நாங்கள் இது வந்து ப்ளூடூத் வைஃபை வச்சு ஆன் பண்ணுவோம், ஆஃப் பண்ணுவோம். இது வந்து இதுக்கு என்ன மைண்ட் கான்ஃபிடன்ஸ்னால் டிசி பக்கரு, ESP32 மைக்ரோ கண்ட்ரோலரு, 3 pin ரிலே, 60 வாட் ரிலே ஒன்று இந்த மாதிரி தேவைப்படுது. இதோட 12 வாட் கேப்பபிலிட்டி தான் இந்த டிசி கனெக்டர் இருக்குது. அதோட 5 வாட் அசப்ட் கேப் பண்ணுறது தான் இந்த கண்ட்ரோலர் இருக்குது. இப்போது இந்த ESP32 மாடியூல் வந்து நம்ம வந்து 5 வோல்ட் ரிலே அவுட்புட் எடுப்போம். அந்த அவுட்புட் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ரிலேவை வந்து ட்ரிகர் பண்ணணும். ரிலே ட்ரிகர் ஆகும்போது நமக்கு இங்கேருந்து எக்ஸ்டர்னலாக 12 வோல்ட் கொடுத்து NC-யோட காமனையும் NO கனெக்ட் பண்ணுவோம். எப்போல்லாம் ட்ரிகர் ஆகுதோ அப்போ NO கனெக்ட் ஆகும். அப்போ NO கனெக்ட் ஆகும்போது நமக்கு இன்னொரு ரிலே 12 வோல்ட் ரிலே கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 12 வோல்ட் ரிலேலேருந்து இப்போ நமக்கு அவுட்புட்டாக வந்து நம்ம 60 வோல்ட் இன்புட்டு 60 வோல்ட் கொடுத்து காமனில் அவுட்புட்டாக வந்து நம்ம NO-லேருந்து 60 வோல்ட் எடுத்து இக்னிஷன் கொடுப்போம். நம்ம எப்போ வந்து இதை ஆன் பண்ணுறோமோ அப்போ இந்த ப்ராசஸ் எல்லாமே ட்ரிகர் ஆகி நமக்கு வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து நமக்கு வண்டி ஆன் ஆகும். இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வண்டியை வெஹிக்கிள் ஆன் ஆகிடுச்சு. ஆன் ஆனோம்னா நம்ம இப்போ சார்ஜர் கொடுத்துருவோம். நம்ம ஆஃப் பண்ணுறது ட்ரிகர் பண்ணிட்டோம். நமக்கு ஆஃப் பண்ண ட்ரிகர் பண்ணோம்னா நமக்கு இப்போ வெஹிக்கிள் ஆஃப் ஆகிடுச்சு. இதுதான் என்னோட ப்ராஜெக்ட். தேங்க்யூ. 4th ப்ராஜெக்ட் வந்துட்டு இது வந்து என்னன்னா ஒரு டெஸ்டிங் ஜிக்கு. இது என்ன பண்ணணும்னா காம்பனண்ட் EV காம்பனண்ட்டு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஜிக் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு என்னன்னா வோல்டேஜாக மீட்டர் 2மே இருக்கும். இது வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பாருங்க. வணக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கீழே ஸ்ரீ பழனி ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா நாங்கள் எலக்ட்ரிக்கல் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் கோர்ஸுக்கு அவுட்கமாக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பண்ணிக்கோம். ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன். எங்கள் ப்ராஜெக்ட் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆல் காம்பனன்ட் டெஸ்டிங் ஜிக் வித் QC பர்பஸ். நாங்கள் வந்து 4 காம்பனன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து டிஜிட்டல் அம்மீட்ரு, அப்புறம் பனானா கனெக்ஷனு, 3 pin சுவிட்சு அண்ட் வயர்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ என்னன்னா வந்துட்டு நம்ம மல்டிமீட்டர் வச்சு நம்ம ஒரு காம்பனண்ட் செக் பண்ணுறோம். அதனால நம்ம வந்துட்டு இப்போது ஒரே டைமில் வந்துட்டு 4 காம்பனண்ட் செக் பண்ணுற மாதிரி வந்துட்டு பெரிய காம்பனண்ட் செக் பண்ணலாம். பட் நாங்கள் வந்துட்டு 4 காம்பனண்ட் செக் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். அப்போது அதனால வந்துட்டு நாங்கள் சின்ன ஒரு இதுக்காக நாங்கள் வந்து 4 காம்பனண்ட் வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு என்ன கதைன்னா இப்போது ஒரு மல்டிமீட்டரில் வந்துட்டு ஒரு காம்பனோட இது மட்டும் தான் செக் பண்ணுவோம். நாங்கள் வந்து ஒரே டைமில் 2 காம்பனோட செக் பண்ணி 2 காம்பனோட ஒரு காட்டுற ஒரு ஆப்ஸை ஒரே இதில் காம்பனன்ஸ். இப்போ சிங்கிள் காம்பனோட ஆப்ஸ் இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா எங்களுக்கு வந்து 12 வால்ட் தான் சார். அப்போ அதனால் நாங்கள் வந்துட்டு 12 வாட்ஸ் எடுத்துருவோம் சார். எடுத்துகிட்டு மெயின் சுவிட்ச் வந்து இது சார். இதுலேருந்து 12 வாட் வந்து இங்கே சப்ளை ஆகும். நம்ம இது சுவிட்ச் கொடுத்துட்டாலும் நமக்கு இந்த டிஸ்பிளே ஆன் ஆகும் சார். ஆகிட்டு நம்ம காம்பனண்ட் வந்துட்டு காம்பனண்ட் நம்ம இங்கே வச்சுருக்கோம். காம்பனண்ட் வந்து கனெக்ட் பண்ணிடுது சார் பனானா கனெக்ஷன். அப்போ நம்ம காம்பனண்ட் சுவிட்ச் இருக்குது சார் தனியாக வச்சுருக்கோம். அப்போ வந்து காம்பனண்ட் சுவிட்ச் நம்ம ஆன் பண்ணும்போது நமக்கு இதோட வால்ட்டும் அன்சைன்மெண்ட் ஆகும் சார். அப்போ வந்துட்டு நமக்கு இப்போது இன்னொரு காம்பனண்ட் செக் பண்ணும்போது நம்ம வந்துட்டு இப்போது இதையும் ஆன் பண்ணால் இப்போ ரெண்டோட ஆன்சர் நமக்கு சேர்ந்து காட்டும். இப்போது 2 பேர் சேர்ந்து காட்டும் சார். இப்போ வந்துட்டு நம்ம இதோட ஆன்சர் தனியாக வேணும்னா நமக்கு இதோட சுவிட்ச் தான் சார் இல்லாமல் சுவிட்சை நமக்கு எதோட காம்பனண்ட் வேணுமோ அதோட ஆன்சர் மட்டும் நம்ம பார்க்கணும்னா நம்ம பார்த்துக்கலாம் சார். இப்போது 4 சைடுமே வச்சு நம்ம 4 சைடு காம்பனண்ட் வச்சு நம்ம அதோட ஆன்சர் எல்லாத்தையும் செக் பண்ணலாம் சார். தேங்க்ஸ். இப்போ
நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நம்ம வந்து டாபிக்ஸ் வந்துட்டு ப்ளூடூத் மாடல், ஸோ வைஃபை மாடல், ஸோ ஆர்டினோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம கைட் பண்ணிடணும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன, வைஃபை மாடல் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ பின் டீடைல்ஸ் எப்படி வயர் கனெக்ஷன்ஸ்லாம் கொடுக்குமோ அதெல்லாம் நம்ம கைட் பண்ணிடணும். ஸோ அது மூலிமா வந்து 4 ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆல்வேஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு அப்டேட் வெர்ஷன் எல்லாமே காரில் யூஸ் பண்ணுற சிஸ்டம்ஸ் தான் வந்துட்டு இதில் ஓவராலாக யூஸ் பண்ணியிருக்கோம். 4 ப்ராஜெக்ட்ஸ் இல்லாமல் நம்ம அடுத்த பேட்சில் வந்துட்டு இன்னும் அப்டேட் வெர்ஷன் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஃபியூச்சர்ஸ் படி வந்துட்டு க்ரோ அப் ஆகிட்டே போகும். ஸோ அதே மாதிரி நம்மளும் க்ரோ அப்பாக இருக்க வந்துட்டு அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப டெக்னிக்கலாகவும் ப்ளஸ் அப்டேட் வெர்ஷனும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லானதும் ப்ளஸ் ஆட் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் Tamil Nadu Skill Development Corporation and Sri Palimurgan Trust for a wonderful opportunity. Thank you.